ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லவ்மெடிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சிஓபிடி, அதாவது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், அதாவது சிஓபிடி, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதோட டைப்ஸ், க்ரானிக் bronchitis அண்ட் எம்ஃபைசிமா, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். சிஓபிடி அதாவது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். க்ரானிக்னா லாங் டேர்ம், அப்ஸ்ட்ரக்டிவ்னா சம்திங் ஏதோ ஒன்று அடைச்சிட்ருக்கு, அதாவது அப்ஸ்ட்ரக்டடாக இருக்குது. பல்மனரி மீன்ஸ் லங்கில் வர ஒரு டிசீஸ். ஸோ சிஓபிடி அப்படிங்கிறது நம்ம லங்கில் இருக்க டிசீஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, க்ரானிக்காக ரொம்ப நாளைக்கு நம்மளோட ஏர்வேல அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், லங் ஏர்வேல அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது ஆல்வியோலர் லெவல்லையும் இருக்கலாம், இல்லை ப்ராங்கஸ் லெவல்லையும் இருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் ப்ரீத்திங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நார்மல் ப்ரீத்திங் பேட்டர்னில் இன்டர்ஃபியர் ஆகுது இந்த சிஓபிடி. ஸோ அதுதான் சிஓபிடி இஸ் a lung disease characterized by chronic obstruction of the lung airway that interfere with normal breathing. இப்போது சிஓபிடியோட டைப்ஸ்: எம்ஃபைசிமா, chronic bronchitis, chronic asthma. இதெல்லாம் இந்த சிஓபிடியோட டைப்ஸ். இன்னும் இருக்குது, பட் மெயினாக இருக்க டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா எம்ஃபைசிமா அண்ட் chronic bronchitis. நெக்ஸ்ட்டு chronic bronchitis அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டிவ் காஃப் இருக்கும். ப்ரொடக்டிவ் காஃப் அப்படின்னா காஃப் பண்ணும்போது ஸ்பியூட்டம் சேர்ந்து வரும், அதுதான் ப்ரொடக்டிவ் காஃப். இது 3 மந்த்துக்கு இருக்கணும், அதே மாதிரி 2 இயர்ஸுக்கும் இருக்கணும். 1 இயரில் 3 மந்த், அதே மாதிரி 2 இயர்ஸுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பேஷண்ட்டை க்ரானிக் bronchitis பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரானிக் காஃப் இருக்குது. ஸோ வேறு எதாவது ரீசன்னால கூட அவங்களுக்கு க்ரானிக் காஃப் இருக்கலாம், வேறு எதாவது லங் டிசீஸ்னால கூட இருக்கலாம். பட் நம்ம அதை க்ரானிக் bronchitis நினச்சி இருக்கக்கூடாது. ஸோ மற்ற எந்த ரீசனும் இருக்கக்கூடாது. அண்ட் ப்ரொடக்டிவ் காஃப் 3 மந்த்துக்கு 2 இயர்ஸுக்கு இருந்துச்சுன்னா அதை நம்ம க்ரானிக் bronchitis அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்ரானிக் bronchitis அப்படின்னா என்ன? bronchitis விச் மீன்ஸ் bronchus itis, bronchus இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ bronchus இன்ஃப்ளேம்ட் ஆயிடுது. நம்மளோட ஏர்வே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏர்வே இன்ஃப்ளேம்ட் ஆயிடும். ஏன் அந்த இன்ஃப்ளமேஷன் வருது? ஒரு சில கெமிக்கல் காஸ்னால வருது. ஒன்று சிகரெட் ஸ்மோக்கிங். மெயினாக இருக்க ரீசன் சிகரெட் ஸ்மோக்கிங் தான். அது ஒரு கெமிக்கல் தானே, அது இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறது, அந்த கெமிக்கலுக்காக நம்மளோட ஏர்வே ரியாக்ட் ஆகுது. ஸோ ரியாக்ட் ஆகிறதுனால இன்ஃப்ளமேஷன் ஆகுது. இதை தான் நம்ம க்ரானிக் bronchitis அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எம்ஃபைசிமா. இது நம்மளோட ஆல்வியோலையில் வர ஒரு கண்டிஷன். ஆல்வியோலைனா என்னது? நம்மளோட லங்கில் இருக்க லாஸ்ட் பார்ட், அதாவது ஏர் சாக் இருக்க அந்த லாஸ்ட் பார்ட்டை தான் ஆல்வியோலை அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்குன்னா ஒரு திராட்சை கொத்து மாதிரி இருக்கும், ரவுண்டாக. ஓகே, நம்ம ஹார்ட்டில் ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பல்மரி ஆர்ட்ரி அரேஸ் ஆகுது. இது டீஆக்சினேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு போகுது நம்ம லங்க்கு. அங்கே போயிட்டு இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் கேபிலரிஸாக மாறி நம்மளோட ஆல்வியோலை இருக்குது பார்த்திங்களா, அதை சுற்றி கவர் பண்ணியிருக்கும். ஸோ அங்கேருந்து ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இப்போது டீஆக்சினேட்டட் பிளட்லாம் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறமா ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறிடுது. இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மனரி வெயின்ஸ் மூலமாக நம்மளோட லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வருது. இதுக்கப்புறமா நம்மளோட ஹார்ட்லேருந்து நம்மளோட பாடிக்கு சர்க்குலேட் ஆகுது. இந்த எம்ஃபைசிமால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆல்வியோலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் எலாஸ்டிசிட்டி போயிடுது, அதோட வால் டேமேஜ் ஆயிடுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வருது இந்த எம்ஃபைசிமா கண்டிஷனில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ரானிக் ஆஸ்துமா. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஏர்வேல இருக்க அப்ஸ்ட்ரக்ஷன் தான். இதில் பார்த்திங்கன்னா ரெக்கரண்ட்டாக இருக்கும், அடிக்கடி போகும் அண்ட் ரிவர்சிபிளாக இருக்கும். இதில் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ப்ராங்கஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும், ப்ராங்கோஸ் ஸ்பாசம் இருக்கும். ஸோ இதில் காமனாக என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீசிங் இருக்கும். ஸோ அந்த ஏர்வேல ஏர் போயிட்டு வர முடியாமல் போயிட்டு வருது இல்லையா, ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த விசில் சவுண்ட் மாதிரி கேட்கும். அண்ட் காஃபிங் இருக்கும், செஸ்ட் டைட்னஸ் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், மூச்சோட கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இந்த ஏர்வே அப்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த க்ரானிக் ஆஸ்துமா பேஷண்ட்டோட சிம்டம்ஸ் என்ன? காஃப், செஸ்ட் டைட்னஸ், டிஸ்னியா அண்ட் வீஸ். இதெல்லாம் இதோட சிம்டம்ஸ். ஸோ ஓகே, இந்த க்ரானிக் ஆஸ்துமா பேஷண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? ப்ராங்கோ டைலேட்டர்ஸ் கொடுக்கலாம், சால்பியூட்டமால். நெக்ஸ்ட்டு மெத்தில் xanthine கொடுக்கலாம், தட் இஸ் தியோஃபிலின். ஆன்டிகோலினர்ஜிக் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம், அது இப்ரோட்ரோபியம் புரோமைட். நெக்ஸ்ட்டு லுக்கோட்ரையன் ஆன்டகோனிஸ்ட் கொடுக்கலாம், மாண்டலியூகாஸ்ட். கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் பியூரிசோனைட். நெக்ஸ்ட் மாஸ்ட் செல் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் க்ரானிக் ஆஸ்துமாக்கு கொடுத்து ட்ரீட் பண்ணலாம். அண்ட் இது உங்களுக்கு
ஆன்டிபயோட்டிக்ஸும் கொடுக்கணும். இப்போ க்ரானிக் ஆஸ்துமா பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் வர்சஸ் எம்ஃபேசிமா அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் இந்த பேஷண்ட்டை வந்து நம்ம ப்ளூ பிளாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பேஷண்ட்டுக்கு ஹைபாக்சியா இருக்கும். ஹைபாக்சியா மீன்ஸ் ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும் நம்மளோட பிளட்டில். ஸோ பிளட்லேயே கம்மியாக இருக்கனால டிஷ்யூக்கு பத்தாது. ஸோ அந்த பேஷண்ட்டை வந்து சைனோசிஸ் வரும். அதனால் இவங்களை ப்ளூ பிளாட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எம்ஃபைசிமா பேஷண்ட்டை பிங்க் பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எம்ஃபைசிமாவில் வந்து நம்ம ஆல்வியோலையில் வந்து டேமேஜ் இருக்கும். அந்த எலாஸ்டிசிட்டி போயிடும். அது போயிடறனால அது வந்து ஒழுங்காக சுருங்கி விரியாது. அப்போது ஆல்வி எக்ஸ்சேஞ்ச் வந்து நல்லா நடக்காது. ஸோ நம்ம லங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு வந்து தங்கிடும், வெளியே வந்து வராது. ஸோ ஆக்சிஜன் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒழுங்காக நடக்காதுல்ல. கார்பன் டை ஆக்சைடு அது பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடே மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சிஜன் டக்குன்னு போகாது. ஸோ அதனால் நம்ம பிளட் டிஷ்யூக்கு வந்து பிளட் சப்ளை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கம்மியாக இருக்கனால அந்த பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க, அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்க வந்து ப்ரீத் பண்ணுறாங்க. அப்படி ப்ரீத் பண்ணும்போது அதாவது எப்படி ப்ரீத் பண்ணுவாங்கன்னா, இப்போ வாயை வந்து விசில் ஊதுற மாதிரி வச்சுக்கிட்டு இப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரீத் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீத் பண்ணுறனால அவங்களோட ஃபேஸ்லேயோ இல்லை சீக்ஸோ வந்து ஒரு டெம்பரரியாக வந்து ரெட்டாவோ இல்லை பிங்க்காவோ இருக்கும். இதை தான் நம்ம பிங்க் பஃபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து காஃப் அண்ட் ஸ்பியூட்டம். க்ரானிக் ப்ராங்கைட்டிஸில் அந்த பேஷண்ட்டுக்கு ப்ரொடக்டிவ் காஃப் இருக்கும். அதிகமாக வந்து காஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காஃபில் ஸ்பியூட்டம் வரும். எந்த மாதிரி ஸ்பியூட்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூருலன்ட் ஸ்பியூட்டம். பியூருலன்ட் மீன் பஸ் இந்த ஸ்பியூட்டம், அதை தான் பியூருலன்ட் ஸ்பியூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கேயே வந்து ஸ்பியூட்டம் தங்கிடுது, வெளியே டக்குன்னு வராமல். ஸோ அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. அதனால் வந்து அது வந்து பியூருலன்ட் ஸ்பியூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எம்ஃபைசிமாவில் பார்த்தீங்கன்னா காஃப் வந்து மினிமலாக இருக்குது. அதில் காஃப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டியாகவும் மியூகாய்டாகவும் இருக்குது. அதாவது கிரேவாவோ இல்லை ஒயிட் கலர்லேயோ இருக்குது இந்த எம்ஃபைசிமாவில். இந்த க்ரானிக் ப்ராங்கைட்டிஸில் பார்த்தீங்கன்னா சைனோசிஸ் இருக்கும். ஸோ ஹைபாக்சியா இருக்கனால இந்த இதில் சைனோசிஸ் அதிகமாக இருக்குது. ஹீமோப்டைசிஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் ஸ்பியூட்டமில் பிளட் இருக்கலாம். வீஸ் வரும். ஏன் வீஸ் வருதுன்னா அந்த ஏர்வேல ப்ராப்ளம் இருக்குது க்ரானிக் ப்ராங்கைட்டிஸில். ஸோ இந்த இன்ஃப்ளேம்டான ப்ராங்கஸில் ஏர் போயிட்டு வரனால வீஸ் கேட்குது. கிராக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் லங்குள்ளே இருக்கு இல்லையா, ஸோ அதனால் கிராக்கிள் சவுண்டு கேட்குது. பெரிஃபரல் எடிமாவும் இந்த கண்டிஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒபேஸாக இருப்பாங்க. இந்த எம்ஃபைசிமாவில் பார்த்தீங்கன்னா பிங்க் ஸ்கின் இருக்கும். அதாவது ரோசி ஸ்கின், டிஸ்னியாக இருக்கும், மூச்சு ரொம்ப வாங்கும், டிக்ரீஸ்டு பிரெத் சவுண்ட். அந்த பிரெத் சவுண்டு வந்து ரொம்ப கேட்காது. அந்த வீஸு கிராக்கிள்ஸ்லாம் இருக்குல்லையா, அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் எதுவும் அதிகமாக கேட்காது. பேரல் செஸ்ட் இருக்கும். அதாவது பேரல் மாதிரி இருக்க செஸ்ட்டு அப்பியரன்ஸ் இருக்கும். கேக்கக்சியா இருக்கும். கேக்கக்சியா மீன்ஸ் சடன் வெயிட் லாஸ். ஸோ அவங்க வந்து ரொம்ப ப்ரீத் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாகவும் அவங்களோட ரொம்ப எஃபர்ட் போட்டு ப்ரீத் பண்ணுறதால கேக்கக்சியா வருது. அப்படின்னா சடன் வெயிட் லாஸ். இப்போது க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் பேஷண்ட்டை நம்ம ட்ரீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் வரும். செகண்ட் டிகிரி பாலிசைத்தீமியா வேற வரும். ஏன்னா ஹைபாக்சியா இருக்குது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்மளோட ரெட் பிளட் செல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செகண்டரி பாலிசைத்தீமியா வேற. இந்த க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் வந்து பாலிசைத்தீமியா வேறவை கொண்டு போய் விட்டுறது இல்லையா, ஸோ அதனால் இது செகண்டரி பாலிசைத்தீமியா வேற. ஸோ இந்த எம்ஃபைசிமாவோட காம்ப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூமோதோராக்ஸ் அண்ட் வெயிட் லாஸ். இப்போ நம்ம க்ரானிக் ப்ராங்கைட்டிஸும் எம்ஃபைசிமாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி பார்த்துட்டோம். That's all. Thanks for watching. If you have any suggestion, give your valuable comments in the comment box. Thanks for watching. இப்போ இந்த சாப்டரை நீங்கள் சும்மா படிக்கிறீங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் ஒருத்தரோட லைஃபை சேவ் பண்ண போகிறீங்க. ஸோ பே அட்டென்ஷன். தேங்க்யூ.